ஹாய் நண்பர்களே, மகாபாரதத்தில் பீஷ்மரின் மரணத்துக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? அம்பு படுக்கையில் இருந்த அவரை சிகண்டிதான் கொன்றார்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உண்மையான காரணம் கிருஷ்ணரும் பாஞ்சாலி தான். குருசேத்திர போரில் 9 நாட்கள் முடிந்தது. அன்று இரவு பீஷ்மர் நாளை போரில் பாண்டவர்களை நிச்சயம் அழிப்பேன் என்று சபதம் செய்கிறார். அதை அறிந்த கிருஷ்ணர் இரவில் பாஞ்சாலியை அழைத்து கொண்டு பயத்துடன் வந்த அவளை பீஷ்மரின் குடிலுக்கு வெளியே அழைத்துச் சென்றார். காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறு என்று கிருஷ்ணர் கூறினார். பாஞ்சாலி கால்களை தொட்டதும் தூக்கமின்றி அலைந்திருந்த பீஷ்மர் யாருன்னும் பார்க்காமல் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாயாக என்று ஆசிர்வதித்தார். பின் பாஞ்சாலியை பார்த்த பீஷ்மர் அதிர்ச்சியில் உறைந்தார். வெளியே பார்த்தால் கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டிருந்தார். கிருஷ்ணா, இது உன் வேலையா? நான் துரியோதனனுக்கு கொடுத்த வாக்கை காக்க வேண்டும். ஆனால் இப்போது பாண்டவர்களை கொல்ல முடியாது என்று புலம்பினார். கிருஷ்ணர் சொன்னார், பீஷ்மரே, போரில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் தர்மம் அழியப் போகும் நிலையில் தேரின் சக்கரத்தையே ஆயுதமாக எடுத்து உம்மை கொல்ல துணிந்தேன். என் வாக்கை விட தர்மம்தான் முக்கியம் என்று உணர்ந்த கடவுளே தன் வாக்கை உடைத்தார். அதனால் நானும் என் வாக்கை உடைத்து தர்மத்திற்காக என் மரணத்தை ஏற்கிறேன் என்றார் பீஷ்மர். பார்த்தீங்களா இந்த ஆழமான ரகசியத்தை? பீஷ்மரின் மரணத்துக்கு முக்கிய காரணம் கிருஷ்ணரும் பாஞ்சாலியும் தான். இந்த ஆழமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.